வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ஒரு ஆந்திரா ஸ்டைலில் வந்து பாலாக் சட்னின்னா சைட் டிஷ் இல்லைங்க, இது நம்ம ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு கட்டு பாலாக் கீரையை கட் பண்ணி எடுத்துருவோம். அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிடுங்க. கடுகு தாளித்தோன்னா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து பொடி வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துருவோம். அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கி இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா இது வதங்கணும். ஏன்னா இதனோட பச்சை ஸ்மெல் போகணும். நம்ம இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது இது கூட சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக விட்டுருவோம். வேக விட்டுட்டால் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பாலாக் ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி ரெடி ஆகிடும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.